அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அஃபிஷியலா குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாக போகிறது. ஸோ ட்ரைலர் வெளியாவதில் ஏன் தாமதம் அப்படிங்கிற ஒரு ரீசனும் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது வந்து குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகிறது. ஆக்சுவலாக வந்து மார்ச் 31ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் படக்குழு வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட ஃப்ளாஷ்பேக், அதாவது இதுக்கு முந்தைய திரைப்படங்களான அன்பானவன், அடங்காதவன், அடங்காதவன், அதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம், இந்த திரைப்படங்களை எடுத்து பார்த்தாலே அதோட ட்ரைலர் கட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு படம் பார்த்த மாதிரி வந்து இருக்கும். மசாலா, காமெடி, மாஸ் எல்லாமே வந்து இருக்கும். சொல்லப்போனால் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஓப்பனிங் கிடைத்ததற்கான மிக முக்கியமான காரணமே வந்து படத்தோட ட்ரைலர் கட்டில் வர அந்த சிலுக்கு சீன், அதுக்கப்புறமா வந்து அந்த டைம் மிஷின் சீன், இது எல்லாமே வந்து படத்தின் மீது பெரிய ஹைப்பை ஏற்றி மார்க் ஆண்டனி திரைப்படத்தை ரசிகர்கள் வந்து பார்க்க வைத்தது. ஸோ அதே மாதிரி தான் குட் பேட் அக்லி. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு முன்பு அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கன்னா, இது வரைக்கும் அஜித் திரைப்படங்கள், பெரிய ஹீரோ திரைப்படங்கள் வரும்போது படத்தோட புக்கிங் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து இருக்கும். ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் படத்தோட புக்கிங் வந்து 10லிருந்து 15 நாட்கள் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபாரின் கண்ட்ரீஸில், இந்தியாவில் வந்து 10 நாட்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க கணக்குப்படி வந்து மார்ச் 31ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து மார்ச் 31ஆம் தேதி வந்து ட்ரைலரோட சேர்த்து தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருந்தாங்க. ட்ரைலர் ஒர்க் வந்து இன்னுமே வந்து போய்கொண்டு இருந்ததால் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை. இப்போ 2 தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 2 தேதியில் ஒரு தேதியில் வந்து ஆஃபிஷியலாக படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாக போகிறது. ஒன்று வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி, இன்னொன்று வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி. அந்த வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை சென்டிமெண்ட் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி மேக்ஸிமம் வந்து ட்ரைலர் வந்து வெளியாகிவிடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதி ட்ரைலர் மட்டும் இல்லாமல் ட்ரைலரோட சேர்த்து இன்னொரு அப்டேட்டும் வரப்போகிறதாம். அதுதான் வந்து படத்தோட அஃபிஷியலான அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ உலகம் முழுவதும் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன், தமிழகத்தில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 1000க்கும் மேற்பட்டனா 1100 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பெரிய திரையரங்குகள் வந்து பேசியிருக்காங்க. முக்கியமாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படத்தோட புக்கிங் வந்து பெருசளவில் இருக்கும். முக்கியமாக வந்து மல்டிப்ளெக்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமீபத்தில் தான் வந்து மைத்ரி மூவிஸுக்கு வந்து ரைடு நடந்தது. ஸோ அதனால் வந்து என்ன கலெக்ஷன் வர போகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆர்வமாக வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் 500லிருந்து 600 கோடி வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து படக்குழுவும் இருக்காங்க, ரசிகர்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக மசாலா கலந்த கமர்ஷியல் திரைப்படம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரையெல்லாம் ட்ரைலருக்கு வெயிட் பண்ணுறீங்க? அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அஃபிஷியலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாக போகிறது. ஸோ ட்ரைலர் வெளியாவதில் ஏன் தாமதம் அப்படிங்கிற ஒரு ரீசனும் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது வந்து குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகிறது. ஆக்சுவலாக வந்து மார்ச் 31ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் படக்குழு வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட ஃப்ளாஷ்பேக், அதாவது இதுக்கு முந்தைய திரைப்படங்களான அன்பானவன், அடங்காதவன், அடங்காதவன், அதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம், இந்த திரைப்படங்களை எடுத்து பார்த்தாலே அதோட ட்ரைலர் கட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு படம் பார்த்த மாதிரி வந்து இருக்கும். மசாலா, காமெடி, மாஸ் எல்லாமே வந்து இருக்கும். சொல்லப்போனால் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஓப்பனிங் கிடைத்ததற்கான மிக முக்கியமான காரணமே வந்து படத்தோட ட்ரைலர் கட்டில் வர அந்த சிலுக்கு சீன், அதுக்கப்புறமா வந்து அந்த டைம் மிஷின் சீன், இது எல்லாமே வந்து படத்தின் மீது பெரிய ஹைப்பை ஏற்றி
மார்க் ஆண்டனி திரைப்படத்தை ரசிகர்கள் வந்து பார்க்க வைத்தது. ஸோ அதே மாதிரி தான் குட் பேட் அக்லி. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் ஒர்க் வந்து போய்க்கொண்டு இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஒர்க் வந்து போய்க்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு முன்பு அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கன்னா, இது வரைக்கும் அஜித் திரைப்படங்கள், பெரிய ஹீரோ திரைப்படங்கள் வரும்போது படத்தோட புக்கிங் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து இருக்கும். ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் படத்தோட புக்கிங் வந்து 10 to 15 நாட்கள் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபாரின் கண்ட்ரீஸில், இந்தியாவில் வந்து 10 நாட்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க கணக்குப்படி வந்து மார்ச் 31 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து மார்ச் 31 வந்து ட்ரைலரோட சேர்த்து தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருந்தாங்க. ட்ரைலர் ஒர்க் வந்து இன்னுமே வந்து போய்கொண்டு இருந்ததால் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை. இப்போ 2 தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 2 தேதியில் ஒரு தேதியில் வந்து ஆஃபிஷியலாக படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாக போகிறது. ஒன்று வந்து ஏப்ரல் 3, இன்னொன்று வந்து ஏப்ரல் 4. அந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சென்டிமெண்ட் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து ஏப்ரல் 3 மேக்ஸிமம் வந்து ட்ரைலர் வந்து வெளியாகிவிடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ ஏப்ரல் 3 ட்ரைலர் மட்டும் இல்லாமல் ட்ரைலரோட சேர்த்து இன்னொரு அப்டேட்டும் வரப்போகிறதாம். அதுதான் வந்து படத்தோட அஃபிஷியலான அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஏப்ரல் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ உலகம் முழுவதும் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன், தமிழகத்தில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 1000க்கும் மேற்பட்டனா 1100 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பெரிய திரையரங்குகள் வந்து பேசியிருக்காங்க. முக்கியமாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படத்தோட புக்கிங் வந்து பெருசளவில் இருக்கும். முக்கியமாக வந்து மல்டிப்ளெக்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமீபத்தில் தான் வந்து மைத்ரி மூவிஸுக்கு வந்து ரைடு நடந்தது. ஸோ அதனால் வந்து என்ன கலெக்ஷன் வரப்போகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆர்வமாக வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் 500 to 600 கோடி வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து படக்குழுவும் இருக்காங்க, ரசிகர்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக மசாலா கலந்த கமர்ஷியல் திரைப்படம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரையெல்லாம் ட்ரைலருக்கு வெயிட் பண்ணுறீங்க? அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அஃபிஷியலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாக போகிறது. ஸோ ட்ரைலர் வெளியாகிறதுல ஏன் தாமதம் அப்படிங்கிற ஒரு ரீசனும் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது வந்து குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் ஏப்ரல் 10 வெளியாகிறது. ஆக்சுவலாக வந்து மார்ச் 31, அதாவது இன்னைக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் படக்குழு வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட ஃப்ளாஷ்பேக், அதாவது இதுக்கு முந்தைய திரைப்படங்களான அன்பானவன், அடங்காதவன், அடங்காதவன், அதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம், இந்த திரைப்படங்களை எடுத்து பார்த்தாலே அதோட ட்ரைலர் கட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு படம் பார்த்த மாதிரி வந்து இருக்கும். மசாலா, காமெடி, மாஸ் எல்லாமே வந்து இருக்கும். சொல்லப்போனால் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஓப்பனிங் கிடைத்ததற்கான மிக முக்கியமான காரணமே வந்து படத்தோட ட்ரைலர் கட்டில் வர அந்த சிலுக்கு சீன், அதுக்கப்புறமா வந்து அந்த டைம் மிஷின் சீன், இது எல்லாமே வந்து படத்தின் மீது பெரிய ஹைப்பை ஏற்றி மார்க் ஆண்டனி திரைப்படத்தை ரசிகர்கள் வந்து பார்க்க வைத்தது. ஸோ அதே மாதிரி தான் குட் பேட் அக்லி. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு முன்பு அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கன்னா, இது வரைக்கும் அஜித் திரைப்படங்கள், பெரிய ஹீரோ திரைப்படங்கள் வரும்போது படத்தோட புக்கிங் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து இருக்கும். ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் படத்தோட புக்கிங் வந்து 10 to 15 நாட்கள் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபாரின் கண்ட்ரீஸில், இந்தியாவில் வந்து 10 நாட்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க கணக்குப்படி வந்து மார்ச் 31 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து மார்ச் 31 வந்து ட்ரைலரோட சேர்த்து தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருந்தாங்க. ட்ரைலர் ஒர்க் வந்து இன்னுமே வந்து போய்கொண்டு இருந்ததால் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை. இப்போ 2 தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 2 தேதியில் ஒரு தேதியில் வந்து ஆஃபிஷியலாக படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாக போகிறது. ஒன்று வந்து ஏப்ரல் 3, இன்னொன்று வந்து ஏப்ரல் 4. அந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சென்டிமெண்ட் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து ஏப்ரல் 3 மேக்ஸிமம் வந்து ட்ரைலர் வந்து வெளியாகிவிடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ ஏப்ரல் 3 ட்ரைலர் மட்டும் இல்லாமல்
ட்ரைலரோட சேர்த்து இன்னொரு அப்டேட்டும் வரப்போகிறதாம். அதுதான் வந்து படத்தோட அஃபிஷியலான அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ உலகம் முழுவதும் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன், சாரி தமிழகத்தில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 1000க்கும் மேற்பட்டனா 1100 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பெரிய திரையரங்குகள் வந்து பேசியிருக்காங்க. முக்கியமாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படத்தோட புக்கிங் வந்து பெருசளவில் இருக்கும். முக்கியமாக வந்து மல்டிப்ளெக்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமீபத்தில் தான் வந்து மைத்ரி மூவிஸுக்கு வந்து ரைடு நடந்தது. ஸோ அதனால் வந்து என்ன கலெக்ஷன் வர போகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆர்வமாக வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் 500லிருந்து 600 கோடி வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து படக்குழுவும் இருக்காங்க, ரசிகர்களுமே இருக்காங்க. ஏன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக மசாலா கலந்த கமர்ஷியல் திரைப்படம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் யாரெல்லாம் ட்ரைலருக்கு வெயிட் பண்ணுறீங்க?